அன்னைக்கு இருந்த நிலைமையில என்னாலயும் அவரை எதிர்த்து ஒன்னும் பேச முடியல. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெறும் மன்னிப்பால இந்த பாவத்தை கழுவ முடியாதுன்னு எனக்கும் தெரியும். அதுக்கு பரிகாரம் செய்ய தான் நான் வந்திருக்கேன். புரியுற மாதிரி சொல்லுங்க தம்பி. எனக்கு மலரை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பார்த்துட்டு போன நாள்ல இருந்து என்னால அவங்கள மறக்கவே முடியல. கட்டினா இவங்கள தான் கட்டணுங்கிற ஒரு முடிவோட இருக்கேன். ஒத்த கால்ல நின்னு எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சம்மதம் வாங்கிட்டேங்க. உங்களுக்கும் சம்மதம்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்க குடும்பத்தோட நாட்டாம உங்க மாமா தானே? அவர் இதுக்கு சம்மதிச்சிட்டாரா? மாமா கிட்ட அம்மா பேசிக்குவாங்க. ஒருவேளை அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல. மலரை கட்டிக்கிறதுக்காக அவர் உறவை அறுத்தறிய கூட நான் தயாரா இருக்கேன். இத பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதே புதுசா உறவை சேர்த்துக்கிறதுக்கு தான். இருக்கிற உறவை அத்தை விடுறதுக்கு இல்ல. மாமாவோட பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேமா. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசுறதே மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல எங்களால உடனே ஒரு முடிவை சொல்ல முடியாது. நாங்க கலந்து பேசிட்டு சொல்றோம். இனிமே கலந்து பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அக்காக்கு வேற ஒரு மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே? ஏய் மயிலு, எதுவா இருந்தாலும் அம்மா பேசிக்கிட்டோம். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏன் வாய எதுக்கு அடைக்க பாக்குற? மலர் அக்காக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டோன்றது நிஜம் தானே? விஷயத்த சொல்லிட்டா இவரும் மனச மாத்திக்கிட்டு அப்பா பேர் தெரிஞ்ச பொண்ணா பாப்பாருல்ல. எங்க மேல இருக்கிற கோவத்துல இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் எல்லாத்துக்கும் சேர்த்து பரிகாரம் செய்ய தயாரா இருக்கனே. அந்த கஷ்டமே உங்களுக்கு வேணாங்க. அன்னைக்கு உங்க அம்மா கூட எங்க வளர்ப்ப பத்தி தப்பா தானே பேசினாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ பேசுறவங்க எங்க அக்கா வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசுவாங்க. எங்களுக்கு இந்த சம்பந்தமும் வேணாம், எங்க அக்காக்கு அந்த நரக வாழ்க்கையும் வேண்டாம். நீங்க கிளம்பலாம். அம்மாவை ஏன் பாக்குறீங்க? இனிமே நீங்க இங்க நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கிளம்புங்க. இன்னொரு பக்கம் பொண்ணு பார்க்க போறப்ப கொஞ்சம் நல்ல மனசோட போங்க. குறைஞ்சபட்சம் உங்க மாமாவை வீட்லயே விட்டுட்டு போங்க. புரியுதா? ஹேய், உனக்கு என்ன கிழக்கு பிடிச்சிருக்கா மயிலு? எந்த தைரியத்துல மலருக்கு கல்யாணம் நிச்சயம் அடிச்சு நீங்க கிளம்புங்கன்னு சொன்ன? ஜீவா சார் இருக்க தைரியத்துல தாமா. அவர் தானே அக்கா கல்யாணத்தை பேசி முடிச்சாரு. அப்ப பேசினதோட அப்படியே நிக்குதேடி. அதுக்கப்புறம் நாட்டரக முதலாளி கிட்ட இருந்து உத்தரவாதமா எந்த பதிலும் வரலையே. கல்யாணத்தை பத்தி அவங்க வீட்ல இருந்து யாரும் வந்து பேச கூட இல்ல. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எல்லாரும் அமைதியா தானே இருக்காங்க. மலர் அக்காவுக்கு நாட்ராயன் முதலாளியோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு ஜீவா சார் சொல்லிட்டாருமா. அவர் சொல்றத நம்ம நம்ப கூடாதுங்கறியா? அவரு நம்ம ஆறுதலுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இன்னொருத்தர் வீட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்து தாலி கட்ட சொல்ல முடியுமா? அவருக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. ஜீவா சார் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவாருன்னு நான் நம்புறேமா. உனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு நாட்ராய முதலாளி மேல நம்பிக்கை இல்லடி. அவரை நாம இன்னைக்கு நேத்தா பாக்குறோம். என்னைக்காவது அவர் நியாய தர்மத்தோட நடந்திருக்காரா? பிள்ளைய எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு சேலம் போயிருக்கான்னு நாடகம் ஆடினவரடி அவரு. கல்யாண சமயத்துல அதே மாதிரி போய் சொல்லி
என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா, ஜீவா சார் இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த பயமே வேண்டாமா. முதலாளி என்ன நாடகம் போட்டாலும் அத ஜீவா சார் பாத்துப்பாரு. அக்காவோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நீ தைரியமா இரு. நீ என்னதான் தைரியம் சொன்னாலும் என் மனசுல திக்கு திக்குன்னு தாண்டி இருக்கு. ஏன்னா இது மலரோட பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நம்ம யாரும் உசுரோடவே இருக்க முடியாது. இதெல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் அந்த தம்பி கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன். பேசி வச்ச கல்யாணம் நடக்கலன்னா அவர் கையில நம்ம மலரை புடிச்சு கொடுத்துடலாம். மலர் அந்த தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரை நல்லபடியா இவ்வளவு பாத்துப்பாருன்னு எனக்கு தோணுது. உன் முன் கோபத்தினால அதை இப்ப இல்லாம பண்ணிட்டேன். இவ ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்லாம போய் இந்த சம்மந்தமும் கைவிட்டு போச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகுறதுடி? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? புத்தின்னு ஒண்ணு இருந்தா தானே யோசிக்கிறதுக்கு. முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது செஞ்சு காரியத்துக்கு எடுக்கிறதே ஒரு பொழப்பா போச்சு. கயல், நீ வாய மூடு. ஆளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தா நான் ஒருத்தர் இந்த வீட்டுல எதுக்கடி இருக்கேன்? நீங்க எல்லாரும் என் வயித்துல பிறந்திருக்கலாம். ஆனா நான் படுற வேதனையை உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்பவும் நான் சொல்றேன், மூத்தவளை தாட்டி கொடுக்கறதுலதான் இருக்கு நான் பொழைச்ச பொழப்புக்கு அர்த்தம். ஜீவாவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். அந்த வேலைக்காரி எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு புரிய வைக்கணும். என்ன பண்ணலாம்? என்ன ஜீவா, ரூம்ல இருக்கிறது போர் அடிக்குதா? ஆமா மது, ஜெயில போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு எனக்கு. எப்பப்பா இங்க இருந்து வெளியே போவோன்னு கை பரபரன்னு இருக்கு எனக்கு. கையில இருக்க காயம் முழுசா ஆறட்டும், அதுக்கப்புறம் நீங்க இஷ்டம் போல சுத்தலாம். சரி, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? எதுக்கு மது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உனக்கு எதுக்கு கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. உன்னை பாத்துக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். உனக்கு இங்க என்ன வேணும்னு சொல்லு. இங்க பாரு மது, எனக்கு என்ன வேணும்னாலும் மயில் செஞ்சு கொடுப்பா. உனக்கு அதெல்லாம் வராது, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நானும் எல்லாம் செய்வேன் ஜீவா. காஃபியா ஜூஸா அது மட்டும் சொல்லு. சரி ஓகே மது, ஒரு காஃபி. அப்போ ஓகே. ஜீவாக்கு காஃபி போட போறேன், உங்களுக்கு வேணுமா? அந்த விசப்பரிச்சிக்கு நாங்க தயாரா இல்லம்மா. ஆள விடு. ஜீவாவை கல்யாணம் பண்ணதும் முதல்ல இந்த 2 ஜால்ராவையும் தூக்கணும். காஃபி போடுறோன்னு ஜம்பமா சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா நமக்கு சுடு தண்ணியா வைக்க தெரியாதே. என்ன பண்ணலாம்? நெட்டாண்டவரே துணை. How to make coffee? Cappuccino? No. Italian? No. Irish? No. South Indian coffee. ஸ்டவ்வை ஆன் செய்யவும். Wait. பாத்திரத்தில் பாலை ஊற்றவும். பாத்திரத்தில் பாலை இரு. நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணல, அதுக்குள்ள பாத்திரத்தை வை, பால் வேணும். இரு. இது எப்படி ஆன் பண்றது? ஆன். அப்புறம் சொல்லு. பாத்திரத்தில் பாலை
ஊற்றி அதை ஸ்டவ்வின் மேல் வைக்கவும். பாத்திரத்தில் பாலை ஊற்றி அடுப்பின் மேல் வைக்கவும். இரு வெயிட். பரவாயில்ல. பால் ஊத்தியாச்சு. அப்புறம் பாத்திரத்தை அடுப்பின் மேல் வைக்கவும். பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வின் மேல் வைக்கவும். ஓகே வெயிட். வச்சாச்சு. அப்புறம் பால் காயும் வரை காத்திருக்கவும். காத்திருக்கணுமா? சரி, அப்ப நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓகே. இன்னுமா காயுது? சனியனே, சுடுன்னு சொல்ல மாட்டேன். உன்னால நான் சூடு வாங்கிட்டேன். சொல்லு. பால் பொங்கி வரும் வரை காத்திருக்கவும். பால் பொங்கி வரும் வரை. இது முதல்ல சொல்ல மாட்டியா? என்ன பண்றது? ஏய், பால் பொங்குது. என்ன பண்ணணும்? எடுத்து கீழே வைக்கவும். எடுக்கணுமா? இரு. வச்சிட்டேன். அடுத்து தேவையான அளவு காஃபி தூளை போடவும். காஃபி தூளா? இரு. காஃபி தூள் எங்க இருக்கு? இதுல தேவையான அளவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு எதுக்கு தேவையில்லாததுலாம் அப்படியே போட்டுருவோம். காஃபி தூள் போட்டச்சு. அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை போடவும். சர்க்கரையா? சர்க்கரையா உப்பா? தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்டு பாப்போம். 1 2 3. என்னோட லக்கி நம்பர் 4 போடுவோம். நிறைய போட்டாதான் ஸ்வீட்டா இருக்கும். அப்பதான் ஜீவாக்கு நம்ம மேல லவ் அதிகமா இருக்கும். போடலாம். ஓகே. ஜீவா, இது ஜீவாக்கு, இது எனக்கு. ஓகே. டேய், நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா? எது? டேய் மது, வா மது. ஒரு காஃபி போட உனக்கு இவ்வளவு நேரமா? டேய், இது ட்ரிபிள் ஸ்பெஷல் காபிடா. காபி கொட்டைய பறிச்சு அரைச்சு பொடியாக்கி ஃப்ரெஷ்ஷா போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்படிதானே மது? ஜீவா, உனக்காக நான் என்னோட கையெல்லாம் சுட்டுட்டு காஃபி போட்டு உனக்கு எடுத்துட்டு வந்தா அவங்க தான் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கன்னா நீயும் சிரிக்கிற. ஏய், ஓகே. சாரி மது, நானும் குடிக்கிறேன். எப்படி இருக்கு ஜீவா? காஃபி சூப்பரா இருக்கு மது. நீ வேணா குடிச்சு பாரு. நிஜமா? ஆமா நிஜமா, குடி. சூப்பரா இருந்துச்சாடா உனக்கு?
மாமா தான் பேசுறாரு. ஹலோ, சொல்லுங்க மாமா. ஜீவா போனை நீ எதுக்கு எடுக்கிற? பக்கத்துல இருந்தாருன்னு எடுத்தேன். என்ன எடுக்க கூடாதா மாமா? போனை ஜீவா கிட்ட கொடு. ஓகே. ஹலோ ஜீவா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். உனக்கு அங்க ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இங்க இருக்கிறப்ப ஓகே தானா. நான் இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னடா சொல்ற? அங்க போன புதுசுல அடிக்கடி போன் பண்ணி எப்ப ஊருக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. இப்போ உன் பேச்சே வேற மாதிரி இருக்கு. பேச்சு மட்டும் இல்லைண்ணா, நானே நிறைய மாறி இருக்கேன். உலகமே ரொம்ப அழகா மாறிடுச்சுண்ணா. இப்பதான் நான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன்னு தோணுது. அப்பா என்ன இங்க அனுப்புறப்போ யாருக்கோ பயந்து நான் ஏன் ஓடணும்னு சொல்லி எனக்கு கோவம் தானே வந்தது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் கோவம், டென்ஷன் எல்லாமே போயிடுச்சுண்ணா. ஆக்சுவலா என்னை இங்க அனுப்பி வச்சதுக்காக நான் அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த இடமும் கிளைமேட்டும் உன்னை இந்த அளவுக்கு மாத்தும் நான் நினைக்கவே இல்லடா. அண்ணா, இடமும் டைமும் இப்போ ஒரு விஷயமே இல்லை. இங்க இருக்கிற மனுஷங்க, அவங்களோட பாசம், அக்கறை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுண்ணா. அது மட்டும் இல்லாம இங்க ஏடா பாதியில நீ பாடிட்ட? ஏதோ சொல்ல ஆரம்பிச்சியே. அது ஒண்ணும் இல்லைண்ணா, இங்க நம்ம மனுஷங்களை பத்தி சொல்ல வந்தேன்னா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு கிடைக்கும் அப்படின்னா அதை நான் இங்கதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஊரு, இந்த அட்மாஸ்பியர், இந்த ஜனங்க, இந்த காத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இதை விட வேற என்னண்ணா வேணும்? இதெல்லாம் எவ்வளவு நாளா நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. டேய், நீ பேசுறதெல்லாம் பார்த்தா சென்னைக்கே வராம அங்கே பர்மனண்டா தங்கிருவ போல இருக்கு. நானும் அததான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா. சென்னையை விட எனக்கு இந்த ஊர் தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஸோ இங்கேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாமான்னு நினைக்கிறேன். ரொம்ப முத்தி போச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. டேய், நான் ஒரு பேச்சு கேட்டா அதான் நடக்க போகுதுன்ற மாதிரி பேசுற. அந்த ஊரு உனக்கு பிடிச்சதாவே இருக்கலாம், அதுக்காக பெத்தவங்களை மறந்துட்டு அங்கேயே இருந்துருவியா? நான் அப்படியெல்லாம் சொல்லியேண்ணா. அப்பா அம்மா சம்மதத்தோட எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ போறேன்னு தானே நான் சொன்னேன். நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரியல. ஆனா இதெல்லாம் எனக்கு நல்லதா படல. நீ ஏதோ தப்பான ரூட்ல போறன்றது எனக்கு தெரியுது. இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நான் இப்பதான் ஒரு சரியான ரூட்ல போயிட்டு இருக்கேன். எது சரி எது தப்புன்னு காலம் தாண்டா சொல்லணும். ஆனா உன்னை நினைச்சாதாண்டா எனக்கு கவலையா இருக்கேன். ஒரு வில்லங்கத்துல இருந்து தப்பிக்க தாண்டா நீ அந்த ஊருக்கே போன. அங்க போய் புதுசா இன்னொரு வில்லங்கத்துல நீ மாட்டிக்க கூடாது. அம்மா அப்பாக்கு எந்த வருத்தமும் கொடுக்காம நீ சேஃபா ஊருக்கு திரும்ப வரணும். எந்த முடிவா இருந்தாலும் நீ அவங்கள நினைச்சு பாரு. நான் செஞ்ச தப்ப நீயும் செஞ்சிடாத.